இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நற்செய்தியிலே ஒரு வித்தியாசமான செய்தியை பார்க்கிறோம். பரம்பரையா இல்லையா, ஒரு தொழில் பண்ணுற ஒருத்தருக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தொழில் சார்ந்த புத்திமதியை சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலேயே ஊர்ன ஒரு நபருக்கு இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும் என்று சொல்லிடுறார். பொதுவாக நான் கேள்விப்பட்ட விஷயம், அது மெய்யா போய் தெரியாது, நான் கேள்விப்பட்ட விஷயம், இரவு நேரத்தில் கடலில் மீன்கள் மேலே கரைப்பக்கம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதில் ஆழமாக்கு மீன்கள் கூட மேலே வருமா. அப்போ மீனவங்க ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க போயிட்டு. அது பகல் நேரத்தில் திரும்ப ஆழத்துக்கே போயிடுமா. அது மேற்பரப்புக்கு வராதான். இதை கேள்விப்பட்ட ஒன்று உண்மை, எந்த அளவுக்கு உண்மையாக போய் தெரியல. இரவு நேரங்களிலே மீன்கள் மேல் பக்கம் வந்து நல்லா ஆழமாக இருக்கிற மீன்கள் மேல் பக்கம் வந்து அப்படியே நீந்திக்கிட்டு இருக்குமா. அப்போது மீனவர்கள் இப்போ ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அந்த மேல் கரை பக்கமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இப்போ பிடிச்சிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. அது பகல் நேரத்தில் அது போயிட்டு ஆழ்கடலுக்கு போயிடும். இது எல்லா மீனவர்களுக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, இரவு நேரத்தில் நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்க. போயிட்டு விடிய கரையேடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நிறைய மீன்பாடு இருக்கும். ஏனென்றால் மீன்கள்லாம் கீழே இருக்கிற மீன்கள்லாம் மேலே வந்து நீந்தி கொண்டு இருக்கும் இரவு நேரத்தில். ஒருவேளை அந்த நிலா ஒளியோ அந்த தெரியல, என் சம்திங் இயற்கை தான் கேட்க நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டது தானே. பகல் வேலைகளெல்லாம் ஆழத்துக்கு போயிடுமா. இந்த லட்சியத்தில் பேதுரு பாருங்க பார்ப்போம். இரவெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம், பெருசாக ஒன்றும் கிடைக்கல, எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல. நல்லா கவனிங்க, பகல் வேலையில் கரையேறுறாங்க. இப்போ மீன் எங்கே இருக்கும்? ஆழத்தில் இருக்கும். அது மீனவர்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்க போகலை. ஏசப்பா சொல்கிறாரு, ஆழத்துக்கு போய் போடுங்க. என்ன போட, ஆனால் தெரியும் அது, ஆனால் மறந்துட்டாங்க. அந்த ஆழத்துக்கு போய் போடுங்க. ஆழத்துக்கு போகிறாங்க. கிடைச்ச மீன்பாட்டை அவங்களால தூக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உதவிக்கு கூப்பிட்றாங்க. எப்பா வாங்க வாங்க, மீனை பாருங்க, என்னால் தூக்க முடியல. தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். பெரும் திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். வலையை இழுக்க முடியல, அவ்வளோ மீன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆழத்துக்கு போய் போடு, நல்ல மீன் கிடைக்கும். ஆழத்துக்கு போய் போடு, அங்கே தான் எல்லாம் உள்ளே இருக்கும். அந்த ஆழத்தில் தான் எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். வெளியே கொண்டு வரணும், அதை வெளியே கொண்டு வரணும். அதை ஆண்டவர் சொல்கிறார். அதை கேட்டார் பேதுரு. அவர் கிடைத்த அந்த மீன் பாட்டின அளவினை சொல்ல முடியல, தூக்க முடியல, அவரால் சுமக்க முடியல. சுமக்க முடியாத அளவுக்கு, இழுக்க முடியாத அளவுக்கு அங்கே உள்ள பொக்கிஷங்கள் ஆழத்தில் பொதிந்து கிடந்தார். ஆனால் புரிஞ்சுக்கிற விஷயம். அப்போது நல்ல விஷயங்களை நாம் வெளியே கொண்டு வரணும்னா சிலதுக்கு ஆழத்துக்கு போய் தான் ஆகணும். ஆழத்துக்கு போனால் நிறைய கிடைக்கும். தண்ணியை மட்டும் சொல்லலை, நமது உள்ளத்தையும் ஆனவர் எங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறார், நீங்கள் ஆழத்துக்கு போங்க. சில பேர் இதை தேடித்தான் ஞானிகள், அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஞானிகள் முனிவர்கள் என்ன பண்ணாங்க, தனியாக காட்டுக்கு போனான், தியானம் பண்ணான், போய் உட்கார்ந்தான் காட்டில். ஞானிகள் முனிவர்கள் எவ்வளோ பேர் சொல்கிறோம், நாம போய் தேடினான். போயிட்டு உள்ள என்ன இருக்குது, நம் கண் பார்வைக்கு நிறைய அந்த உலகத்தில் கிடக்குது, அதனால் உள்ள என்ன இருக்குது, அந்த உள்ள இருப்பதை தேடத்தான் என்ன பண்ணான், போய் தியானத்தில் போய் உட்காந்தான். ஆனால் இயேசு பாருங்க பார்ப்போம், அவர் தனிமையில் ஜெபிக்க அடிக்கடி அவர் வெளியே போவார். ஆண்டவர்
உள்ளே போய் ஆழத்தில் தேடணும். தேடினா கிடைக்கும். ஞானிகள் முனிவர்கள் போயிட்டு அவன் உட்காந்தான் காட்டல, தனிமையான இடங்கள் இல்லை, ஆழத்துக்கு போனான். அவனுக்குள்ளவே ஆழம் இருக்கும்ல, அந்த உள்ளத்தினுடைய பள்ளம் இருக்கும்ல. நான் சொல்லுவது அது புரியும். அந்த உள்ளத்தினுடைய பள்ளம் இருக்கும். உள்ளம் என்பதற்கு அதுக்குள்ளேயே ஒரு ஆழம் இருக்கும். உள்ள போய் தேடணும். அந்த உள்ள என்ன இருக்கும் தெரியுங்களா? பவுல் சொல்ற வார்த்தை கவனிக்கணும் பாருங்க, பார்ப்போம். முதல் வாசகத்துல, நீங்கள் முழு ஞானத்தையும், உள்ளத்தின் பள்ளத்தில் ஞானம் இருக்கும், தேடணும். நம்ம ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சம்னு சொல்லுவாங்க பாருங்க. உள்ள இருக்கும். கடவுளுக்கு பயந்து வாழணும். நம்ம எவன் ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறானோ அவன் ஞானி ஆகிறான். ஐயோ, ஒரு செயலை செய்கிறோம், நல்லதா கெட்டதா அந்த கடவுள் நமக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆண்டவர் நம்ம துன்பத்தை அறிவிப்புமே. நம்ம இது கெட்ட காரியமோ, ஐயோ ஒரு கடுகளவு, ஒரு மயிரடி அளவு தவறான பாதையில் போகும்போது ஆண்டவர் பயப்படுவோம் பாருங்க. ஞானத்தின் தொடக்கம் இது. வெளியே கிடைக்காது, உள்ள கிடைக்கும். அப்போ என்ன பண்ணும்? ஆழத்துக்கு போனால் நமக்கு தெரியும். இன்னும் பாருங்க, பார்ப்போம். ஆவிக்குரிய அறிவுத்திறன். அது இதெல்லாம் வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே அது பவுல் எந்த அளவுக்கு அவர் ஆழத்துக்கு போயிருப்பாருங்கிறத நம்ம சிந்திக்க முடியுது நம்மளால. பவுல் அடிகளார் எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் கடவுளுடைய கை கோர்த்து அவருடைய உள்ளத்தினுடைய பள்ளத்துக்கு அவர் போயிருப்பாருன்னா எப்படி பேச முடியுங்க? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் எத்தனை ஞானிகள் எவ்வளோ புத்தகங்கள் எழுதுனாங்களே, எத்தனை ஓலைச்சுவடைகள் நீங்கள் பார்க்கணுமே. அதெல்லாம் வாசித்து பார்த்தா தெரியுங்க. யான் உனது அடியை சிக்கனை பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனிய திருவாசக வரி இல்லையா? அது உங்கள் திருவடி தான், ஆனோட திருவடி தான் நமக்கு சொர்க்கம். எந்த அளவுக்கு அவர் ஆழத்துக்கு அவர் பயணித்திருந்தார்னா, அனைத்திற்கும் கடவுள் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. கடவுள் தாயா முதற் பொருள். அப்போ எந்த அளவுக்கு அவர் ஆழமாக தியானம் பண்ணியிருந்தார்னா, அனைத்திற்கும் முதல் புள்ளி அவன். அதனால் முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள்லாம் சும்மா வெளிப்படையாக சொன்னது கிடையாது. சொன்ன பார்த்தீங்களா? இதான் ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவார். உள்ளே போயிட்டு வெளியே கொண்டு வருகிறது. அந்த பொக்கிஷமாக மீன்களை வெளியே கொண்டு வர்றது தான். பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் ஒரு சில விஷயங்களை ஆழ்ந்து போவேன். கர்ப்ப கிரகம்னு பேர் வைப்பாங்க. அது எப்படி எந்த நபரதை வார்த்தை கண்டுபிடிச்சாங்களோ? கர்ப்ப கிரகம், கடவுள் இருக்கின்ற அந்த இடம். கர்ப்பம் என்றால் பெண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை என்றோம் இல்லையா? கர்ப்பப்பைன்னு சொல்கிறோமே, அங்கிருந்து தான் உயிர்கள் ஜனிக்கிறது. அந்த கர்ப்பம் என்பது இந்த உடல், இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை, ஒரு உலகத்தில் இல்லாத ஒன்றை உற்பத்தி செய்து ஆரம்பித்து கொடுப்பது அந்த கர்ப்பம் தான். அந்த கர்ப்பப்பைன்னு சொல்ல இந்த தான் கடவுள் இருக்கிற இடத்துக்கும் பேர் வச்சான், கர்ப்ப கிரகம்னு வச்சான். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் உய்வதற்கான அனைத்து வரங்களும் ஆண்டவருடைய திருவடியிலும் தான் வருது. ஆனால் கர்ப்பஸ்தானம் அதை வச்சு அந்த இடத்த, கடவுள் இருக்கிற இடத்த எப்படி இதெல்லாம் வந்தா இதுதான் நமக்கு ஆழம்னு சொல்லுவது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். உள்ள ஆழத்துக்கு போய் நீ வளைய போடு, கிடைக்கும். சும்மா மேலாக்க கிடைக்காது. உள்ள ஆழத்துக்கு போய் போடணும். ரொம்ப பேசினா நமக்கு நேரம் பத்தாது. உள்ள போய் தியானிக்கணும். பாருங்க பார்ப்போம், பவுல் எந்த அளவுக்கு யோசிச்சார், எப்படி எழுதாரு பாருங்க பார்ப்போம். இந்த நூலை முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவையும். ஐயோ, கடவுளுடைய திருவுளம் எது? கடவுள் என்ன யோசிக்கிறாரு? அவருடைய சிந்தனை என்ன? இது எப்படி மனுஷன் யோசிக்க முடியும்? வித்தியாசமா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம இது நான் சொன்ன ஆழமாக சொன்ன உள்ள போய் வாசிச்சா தெரியும்.
கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டுமா? கடவுளுடைய திருவுளம் நான் இங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் ஆழ்நிலை. அதுதான் உள்ளத்தின் பள்ளத்திற்கு நாம் டிராவல் பண்ணி போகணும், உள்ள போகணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக 5 நாள் தியானத்துக்கு போய் சில நம்மளாம் குருக்கள், நாங்கள் வேதியர்கள்லாம் நாங்கள் தியானத்துக்கு போவோம். எதுக்கு போகிறோம் சொல்லுங்க பாப்பா? சிஸ்டர்ஸ்லாம் ஒழுக்கத்துக்கு போவாங்க. ஒரு 5 நாள் 10 நாள் போயிட்டு வருவாங்க. இந்த உலகத்தில் கிடைக்காத சில விஷயங்களை எல்லாம் அங்கே போயிட்டு உட்காரும் பொழுது அதை நம்ம சிந்திப்போம். அது இப்படியெல்லாம் போகணுன்னு தான் இன்னைக்கு இந்த வசந்தான் ஆண்டு நமக்கு இந்த தியானத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு உள்ளே போகணும். உள்ளே சென்றால் இவையெல்லாம் கிடைக்கும், இவையெல்லாம் கிடைக்கும். ரொம்ப சின்ன ஒரு சரி சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் நிறைவே செய்யலாம். பேதுரு ஏசப்பா எல்லாத்தையும் கேட்குறாரு. என்னை யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க சொல்லுங்க பாப்பா சொல்கிறாரு. எலியான்றாங்க, சில திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க. பேதுரு நீ சொல்லு, நான் யாருன்னு சொல்லு பாப்போம். பேதுரு சொல்கிறார், நீர் வாழும் கடவுளின் மகன், நீர் மெசியா, எல்லாம் என்ன விட்டு போயிட போறீங்களா அப்படின்னு ஏசப்பா கேட்கும். பேதுரு சொல்ல, நாங்கள் யாருக்கிட்டையா போவோம்? நாங்கள் யார்கிட்ட போவோம்? வாழ்வை தருகின்ற வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. நீ நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்போம். நாங்கள் வாழறதுக்கான உயிர் தரும் வார்த்தையே உங்ககிட்ட இருக்கோம். நான் எங்கே போவோம் நாங்கள் என்று எப்படி பேதுருவால் சொல்ல முடிந்தது? அதான் ஆழத்துக்கு சென்று தியானிப்பு. ஸோ சர்களே, இதுதான் இன்றைய விசுவாசம். இன்றைய வேறு சொல்கிறது தெரியல எனக்கு. இதுதான் உள்ளத்தின் பள்ளத்திலே நாம் அதுவரை நாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு சிந்திக்கிற விஷயங்கள் இவர் தான். ஞானம் பெறணும், ஆண்டவருக்கான திருவுளம் எது அதை கண்டுபிடிக்கணும், தூய ஆவைக்குரிய காரியங்கள் எது அதை நாம் யோசிக்கணும், அதன்படி வாழணும். கடவுளுக்கு ஏற்புடையபடி வாழ்ந்தவன் அவனை யாரால் அழிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். மத்தேயு சொல்ற பாருங்க 6:33. கடவுளுக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க, உள்ள போய் தேடுங்க. ஆண்டவருக்கு என்ன வேணும், நான் எப்படி வாழணும், ஆண்டவரை நீங்கள் வழி நடத்துங்க சொல்கிறேன். அது எப்படி? அதுதான் நான் உள்ளே போயிட்டு ஆண்டவர் எப்படி விஷயத்தில் நம்ம வாழணும். நாம் இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேல் உலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். எப்படி எண்ணுவது? உள்ளே போய் சிந்திக்கணும்ல, அப்போ தான் நம்ம வாழ முடியும். கொலோசியர் 3:2 சொல்கிற பாருங்கப்பா. அப்போ ஆண்டவர் விஷயம் பாருங்க போ. அப்படி நாம் உள்ளே சென்று நமக்குள்ளே சென்று ஆழ்நிலையில் சென்று நட்சத்திர ஆழத்துக்கு போயிட்டு நம் தேடுறதுங்கிற வலையை வீசினால் நமக்கு கடவுளுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, ஆனோட திருவிழம் அது எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது, கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. நான் உள்ளே போகணும். அவ்வாறு சென்று நீங்கள் தேடுங்கள் என இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறேன். சொல்களே, இறுதியாக ஒரு வசனம் பேசிக்கிட்டே போகும். அதை பற்றி நிறையா நம்மளுக்கு போதும், இந்த டைம் ரொம்ப ஓடுது இல்லையா? திருப்பாடல் 34:10 இறுதியான வசனம் நினைவுக்கு வருகிறது. ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை நாடுவோருக்கு மீன்பாடு குறையாது. ஆண்டவரை நாடுவோருக்கு வரங்கள் குறையாது. சந்திப்போம்.